மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள ஓட்டமினியல் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் கடந்த வகுப்புகளில் ஓட்டமினியல் நிலைமினியலுக்கான அடிப்படை நிலை மின்னேற்றங்கள் உண்டாயின, அது எப்படி ஓட்டமினியலாக மாறுது, ரைட்? அதை தொடர்ந்து நாங்கள் மின்னழுத்தம் உண்டாயின, மின்னோட்டம் உண்டாயின, அந்த ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அதை எப்படி யோசிச்சு செய்யணும் ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சவர். அது அப்படி அவர் எப்படி டெவலப் பண்ணி ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கினார், V=IR என்ற ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுடைய பிரிவுகளெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. அந்த V=IR என்ற ஈக்குவேஷன் உள்ள ஆர்ன்றது வந்து தடை, ரைட்? அந்த தடையை அளக்கிறதுக்கு நாங்கள் பல்மானியை யூஸ் பண்ணுவோம். அந்த தடை என்ற விஷயத்தை ஒரு சுற்றுக்கு கொடுக்குறவர் தான் தடையி, ஒரு உபகரணம், மின் உபகரணம், ரைட்? இந்த எலக்ட்ரிக்கல் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தடையி என்றால் என்ன, அதை பற்றின விஷயங்கள் நாங்கள் கடந்த வகுப்பில் கடைசியில் பார்த்தோம், ரைட்? இன்றைக்கு அதுவே தொடர்ச்சியாக நாங்கள் தடைகளினுடைய வகைகள் என்னென்ன மாதிரியான டைப் தடைகள் இந்த இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்கள் புக்கில் உள்ள விஷயம்தான். ஒரு சுற்றின் தடை அதிகரிக்கும் போது அதனூடாக பாயும் ஓட்டம் குறையும் என்பது இதிலிருந்து தெளிவாகும் என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ரைட்? ஓகே. ஒரு சுற்றின் தடை அதிகரிக்கும் போது அதனூடாக பாயும் ஓட்டம் குறையும். இங்கே பாருங்கள், தடையின் வகைகள் என்னென்ன மாதிரியான டைப் தடைகள் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கடந்த வகுப்பில் கடைசியில் பார்த்துனாங்க. நிலையான தடைகள், மாறும் தடைகள், ஒளியுணரி தடைகள் என்று சொல்லி 3 வகையான தடைகள் பிரதானமாக இருக்குது காப்போதா சாதாரண பரீட்சையை பொறுத்தவரை, ரைட்? ஓகே. உயர்தரத்தில் வந்து போனீங்கன்னு சொன்னால் இதை பற்றி நிறைய தடைகள் நீங்கள் படிப்பீங்க. பட் எங்களுக்கு தேவை நிலையான தடைகள், மாறும் தடைகள், ஒளியுணரி தடைகள். அதை LDRன்னு குறிப்போம், ரைட்? லைட்டுக்கு சென்ஸ் ஆகக்கூடிய தடைன்னு சொல்கிறது ஒளியுணரி தடை. இந்த நிலையான தடைகளை பற்றி நான் கடந்த வகுப்பில் ஒரு சும்மா நார்மலாக பார்த்தோன்னாங்க. இதில் போட்டுக்கிறது பாருங்கள், படங்களில் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு வறுத்த அரிசியினுடைய வடிவத்தில் நீங்கள் அரிசி பார்த்துருப்பீங்க. அரிசியை வறுத்த ஒரு மாதிரி ஒரு நெளிவாக வருந்தானே, அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இந்த மாதிரி தடைகள் இந்த படத்தில் காட்டப்பட்டுருக்கு, ரைட்? ஓகே. அப்போ ஒரு வறுத்த அரிசி மாதிரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய தடை வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதி உயர் தடை பெருமானம் கொண்ட திரவியங்களால் ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தங்களை யூஸ் பண்ணி, ரைட்? காவிலி என்று சொல்லலாம். மின் காவிலிகள், மின்னை கடத்த முடியாத ஆக்களில் போய் குறைவாக கடத்தக்கூடிய அந்த கார்பன் மாதிரி மெல்லிய கார்பன் சவ்வுகள் மற்றது நைக்ரோம் கம்பி சுருள்களை பயன்படுத்தி இந்த நிலையான தடை பெருமானத்தை கொண்ட தடைகளை எப்படி உருவாகுவாங்க, ரைட்? ஓகே. நிலையான தடைகள் சுற்றுக்குறியீடு வந்து இப்படி இருக்கும், வளைவான குறியீடுகள் இப்படி. இதெல்லாம் நான் கடந்த வகுப்பில் கடைசியாக பார்த்தேன். இன்றைக்கு நிற குறிப்பீட்டு முறையில் தடை ஒன்றினுடைய தடை பெருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ரைட்? ஓகே. நிற குறிப்பீட்டு முறை தடை வந்து இந்த வறுத்தரிசி வடிவத்தில் 4 நிற கோடுகளால் காட்டப்பட்டிருக்கு. இந்த நிறக்கோடுகளை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ஒரு தடையினுடைய தடை பெருமானத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம், ரைட்? ஓகே. நாங்கள் இன்றைக்கி 4 நிறப்பட்டைகள், அதாவது தடையின் உடலில் பூசப்பட்டுள்ள 4 நிறப்பட்டைகளை கொண்டு எப்படி அந்த தடையின் தடை பெருமானத்தை மெஷர் பண்ணுறதுன்றதை பற்றி இங்கே பார்ப்போம், ரைட்? ஓகே. பாருங்கள், இதில் வந்து 2 டேபிள் எங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. 2 டேபிள் வந்து எக்ஸாமில் கட்டாயமே கொடுப்பாங்க. இது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மெட்ஸில் படிச்சிருக்கிற மடக்கை அட்டவணைகள், திருகோணகணித அட்டவணைகளை பற்றி அதை படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் வந்து ஒரு டேபிள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே டேபிள் வந்து கட்டாயம் கொடுப்பாங்க. இந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நாங்கள் தடைகளினுடைய தடைப்பெருமானத்தை கண்டுபிடிப்போம், நிலையான தடைகளை பொறுத்த வரைக்கும், ரைட்? ஒரு நிலையான தடைப்பெருமானத்தை கண்டுபிடிப்போம். இன்றைக்கு நாங்கள் இந்த தடை, ரைட், இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த தடையினுடைய தடைப்பெருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டுறேன், ரைட்? ஓகே. பாருங்கள், நான் சொன்ன ஒரு தடை வந்து எப்படி இருக்கும், ஒரு நிலையான தடை வந்து எப்படி இருக்கும்னா வறுத்த அரிசி வடிவத்தில் இருக்கும். அதில் 4 நிறப்பட்டைகள் கோடு போட்டிருப்பாங்க. 3 நிறப்பட்டைகள் இப்படி நாங்கள் தடையோட தந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நிறப்பட்டை வந்து தனியாக போயிருப்பார், ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். இவரை வந்து தடையின் பெறுதி பெருமானம்னு சொல்ல, அல்லது பெறுதி பெருமானம் எல்லாம் ஒன்று தான், பெறுதி பெருமானம் என்று சொல்கிறது, ரைட்? 4வது நிறப்பட்டையால் காட்டப்படுவது பெறுதி பெருமானம். இது வந்து 4வது நிறப்பட்டை, ரைட்? 4th 4வது நிறப்பட்டையால் காட்டப்படுவது தடையினுடைய பெறுதி பெருமானம், ரைட்? அதனால் அது வந்து தனியாக நாங்கள் அதை தனியாக கணிப்போம், ரைட்? தனியாக கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து 2வது டேபிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். 1வது டேபிளில் தான் இந்த நிறங்களினுடைய நம்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து இவர் வந்து பாருங்க, இவர் 1வது நிறப்பட்டை, 1வது ஃபர்ஸ்ட். இவர் வந்து பாருங்க 2வது நிறப்பட்டை, செகண்ட். இவர் வந்து பாருங்க 3வது நிறப்பட்டை, தேர்ட், ரைட்? இந்த 3 நிறப்பட்டைகள் பக்கத்தில் இருக்கும். அப்போ அதை வச்சு தான் நாங்கள் இதை பிரிக்கிறது. எப்படி முதல் 3 நிறப்பட்டை எப்படி இருக்குது, 4வது நிறப்பட்டை தனியாக போயிருப்பார், இந்த 3ஓட சேராமல் தனியாக போயிருப்பார். அவர் வந்து 4வது நிறப்பட்டை. இப்போ ஒரு தடையினுடைய உடலில் 4 வகையான 4 நிறங்களில் நிற வளையங்கள் பூசப்பட்டிருக்கும். அந்த நிற வளையங்களை மட்டுமே வச்சுக்கொண்டு அந்த தடையினுடைய தடைப்பெருமானம் என்னன்றதை கால்குலேட் பண்ணுறது தான் இங்கே எங்களுக்கு கேமாக இருக்க போகுது, ரைட்? ஓகே. இது ஒரு சின்ன விளையாட்டு தான், ரைட்? ஓகே. இந்த டேபிளை யூஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு நிறத்துக்கும் நாங்கள் அந்த நிறத்துக்கு ஒரு நம்பரை நாங்கள் நோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே. 1வது நிறம் பாருங்கள், இது கபில நிறம், ரைட்? 1வது நிறம் இது வந்து கபில நிறம்.
அடுத்தது பாருங்க ரெண்டாவது நிறம் கருப்பு நிறம், ரைட். ரெண்டாவது நிறம் வந்து கருப்பு நிறம். அடுத்தது மூன்றாவது நிறம் பாருங்க சிவப்பு நிறம். நிறத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து சிவப்பு நிறம். இதை வந்து அவன் கேள்வியில் சொல்லப்படாமல் வெள்ளியன்னு சொல்லி எடுக்க சொல்லி, நாலாவது நிறத்தை வந்து வெள்ளியன்னு எடுக்க சொல்லி அவன் கேள்வியிலேயே சொல்லி போடான், ரைட். ஓகே. இந்த தடை நிற குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி நிலையான தடையும் இந்த தடை பெருமானத்தை எப்படி காண்றது என்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான், சின்ன ஒரு ஐடியா தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எப்பயுமே 4 நிறப்பட்டிகள் இருந்தால் 4வது நிற்கிறவரை நாங்கள் அதை விடுவோம். அதுங்களுக்கு நாங்கள் தனியாக ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு முதல் 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 பேரும் இருக்கிறாங்க தானே, இந்த 2 பேருடைய நம்பர்ஸையும் அந்த டேபிளை யூஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சி முதல் எழுதணும். இப்போ கபிலத்துக்கு வந்து பாருங்க அந்த டேபிள்லேயே கொடுத்துருப்பான். கபிலமன்ற நிறத்தை பார்த்த உடனே அதை ஒன்று போட சொல்லி போடுவான். கபிலத்துக்கு வந்து 1, ரைட். கருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேபிளை கொடுத்துருப்பான். கருப்பு கலர் அந்த புத்தகத்திலேயே ஒரு டேபிள் இருக்குது, ரைட். கருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 0 கொடுத்துருப்பான், ரைட். அப்போ 10. அப்போ முதல் 2 பேரையும் வந்து பாருங்க நாங்கள் சேர்த்து எழுத வேணும். முதலாவதாக உள்ளவரை முதல் எழுத வேணும், 2வது உள்ளவரை 2வது எழுத வேணும். அப்போ அது 10 என்ற ஒரு பெருமானத்தை கிடைக்கும். அப்போ நாங்கள் தனியாக கொண்டு போகணும். தடை பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெஜிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த தடையினுடைய தடை பெருமானம், ரைட், தடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது நிலப்பட்டியின் இலக்கத்தை முதல் எழுத வேணும். 2வது நிறப்பட்டி வந்து முதலாவது நிறப்பட்டி வந்து எங்களுக்கு என்ன கபிலம் எடுத்து டேபிளின் படி 1. 2வது நிறப்பட்டி நிறம் என்ன கருப்பு நிறம் டேபிளின் படி எங்களுக்கு 0. அப்போ 10 எழுத வேணும். 10 எழுதி போட்டு 3வது நிறப்பட்டி வந்து பெருக்க வேண்டிய பெருமானம் முதலாவது டேபிளே கொடுத்துருப்பாங்க. அப்போ இன்டூ மல்டிப்ளிகேஷன் பண்ண போறாய், பெருக்க போறாய். 3வது நிறப்பட்டின பெருமானம் பெருக்க வேண்டிய பெருமானம் அந்த டேபிளே கொடுத்துருப்பான். 3வது நிறம் என்ன தெரியும், சிவப்பு நிறம். அப்போ சிவப்பு நிறத்துக்கு நீ பெருக்க வேண்டிய பெருமானம் அந்த புக்கில் கொடுத்துருப்பான். 10ன் 2ஆம் அடுக்கண்டு கொடுத்துருப்பான், ரைட். அப்போ 10ன் 2ஆம் அடுக்கண்டால் 100, 10 2 பெருக்கு. அப்போ இதுதான் அந்த தடையினுடைய தடை பெருமானம் என்று சொல்றது. அதாவது இந்த தடை வரத்தரிசி வடிவத்தில் உள்ள இந்த தடையினுடைய தடை பெருமானம் 10ன் 1ஆம் அடுக்கு, 10ன் 2ஆம் அடுக்கு, 2 சேர்ந்தா 10ன் 3ஆம் அடுக்கு. அப்போ 1000 ஓம், 1000 ஓம், ரைட். அப்போ இந்த தடையினுடைய இந்த வரத்தரிசி வடிவத்தில் உள்ள தடையினுடைய தடை பெருமானம் 1000 ஓம். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன், முதலாவது தடையினுடைய நிறத்தையும் 2வது தடையினுடைய நிறத்தையும் சேர்த்து எழுத வேண்டும், ரைட். அது ஒரு 10 வரும். முதலாவது நிறப்பட்டை 1, 2வது நிறப்பட்டை 0, அப்போ அதை சேர்த்து 10 போடுறேன். 3வது நிறப்பட்டையின பெருக்க வேண்டிய இலக்கம் டேபிளே கொடுத்துருப்பேன். அப்போ அதை கொண்டு அதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 10 2ஆம் அடுக்கால பெருக்கினால் எனக்கு தடை பெருமானம் கிடைக்கும், ரைட். அப்போ தடையினுடைய தடை பெருமானம் 1000 ஓம். இது நிலையான தடைக்கு, ரைட். சில தடைகள் வந்து பாருங்க நாங்கள் கார்பன் மெல்லிய கார்பன் சவ்வை பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் நைக்ரோம் கம்பி சுருளையும் பயன்படுத்துவோம். அப்போ அதுக்குள்ள போகிற கரண்டினுடைய மாற்றத்தாலையும் வோல்டேஜினுடைய பிரிப்பினாலையும் அங்கே வந்து பாருங்க சில ரேஞ்சில் தான் அந்த தடையின் பெருமானம் இருக்கும். நிலையாண்டால் சரியாக 1000 ஓம், எப்பயுமே அது 1000 ஓமாக இருக்காது. அதில் வெப்ப சக்தி உருவாக்கப்படும். ஏன்னா தடையின் அழுத்த பிரிப்பு காரணமாக வெப்ப சக்தி உருவாக்கப்படும். அப்போ அதில் வந்து சில தடை பெருமானத்தில் ஒரு சில சேஞ்சஸ், கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் பின்னுக்கு, கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம். அக்யூரேட்டான 1000 ஓம் வந்து இந்த தடை பெருமானத்தை சொல்ல முடியாது. அப்போ அந்த உண்மை பெருமான வீச்சு, தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4வது நிறப்பட்டியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பொருதி பெருமானத்தை முதல்ல கண்டுபிடிப்போம். பொருதி பெருமானத்துக்கு தனி ஒரு 2வது டேபிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்லேயே பார், இந்த தடையினுடைய பொருதி பெருமானம் 4வது கலர், ரைட். 4வது கலரத்தில் வெள்ளி என்று சொல்லுவாங்க. இப்போ வெள்ளியினுடைய பொருதி பெருமானம் இந்த தடையினுடைய பொருதி பெருமானம் இந்த டேபிள்லேயே கொடுத்துருப்பான். வெள்ளிக்கு வந்து +−10%, ரைட். +−10%. வெள்ளியினுடைய தடை பெருமானம் +−10%, ரைட். ஓகே. அப்போ இப்போ நாங்கள் தடையின் தடை பெருமானம் உண்மை தடையின் தடை பெருமானம் என்னென்னு கேட்டால் 1000 ஓம் கண்டுபிடிச்சிடும். தடையில் இருக்கிறதுக்கு 2வது கேள்வி பாரு, தடையின் பொருதி பெருமானம் என்னென்றால் 4வது நிறப்பட்டையின் டேபிளின் படி 4வது நிறப்பட்டைக்கு அப்போ +−10% தான் பொருதி பெருமானம். இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க போகிறது இந்த தடையில் இருக்கத்தக்க உண்மையான பெருமான வீச்சு என்ன. உண்மையான பெருமான வீச்சு என்னென்றால் பெருதி பெருமானத்தின் அடிப்படையில் எவ்வளவு பெருமானம் வேறுபடும் என்றது கண்டுபிடிக்கும், ரைட். அப்போ மாறுபடும் தடையின் அளவு, மாறுபடும் தடையின் அளவு, உண்மையான தடை இது வந்து உண்மையான தடையின் தடை பெருமானம்ன்றது 1000 ஓம் தான். ஆனால் அது நிலையா இருக்காது. நிலையான தடை என்றாலும் அது நிலையா இருக்காது. முன்னுக்கு பின்னுக்கு சில ரேஞ்சில் வேறுபடும். அப்போ அந்த மாறுபடும் அளவு என்னன்றது பொருதி பெருமானம் தான் தீர்மானிக்க போது. அப்போ மாறுபடும் அளவு தடையின் அளவு வந்து எனக்கு தடையின் தடை பெருமானம் 1000 ஓம் இன்டூ பெர்சன்டேஜ் தானே, 100 100ன் மேலே 10%, ரைட். இதை நான் சுருக்கி எடுத்தேன். 100ன் மேல் 10% தான் இந்த பொருதி பெருமானம். அப்போ 100ன் மேல் 10% தடையின் தடை பெருமானத்தால் பெருக்கி விட்டேன் என்று சொன்னால் எனக்கு கிடைக்க போகிற விட 100 ஓம். இதை சுருக்கினா உனக்கு 100 ஓம் என்று கிடைக்கும், ரைட். 100 ஓம் தான் பெருமானம் வேறுபடுகிறது. அப்போ தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சு, அப்போ தடையின் எழுதுறேன் நான், தடையின் உண்மை தடை பெருமான வீச்சு என்ன என்று கேட்டால் நம்ம தடையின் தடை பெருமானம் 1000 ஓம், ரைட். 1000 ஓம், ரைட். அதிலிருந்து மைனஸ் பண்ண போகிற பெருமானம் வேறுபடுகிற அளவு 100 ஓம். இது வந்து இதற்கு குறைய இருக்காது. இந்த தடையில் வந்து 1000 ஓம்ன்றதுல இருந்து 100 ஓம் தான் பெருமானம் மாறுபட போது பொருதி பெருமானத்தை வச்சு கண்டுபிடிச்சான். அப்போ 1000 ஓமிலேருந்து 100 ஓமை கழிக்கிறது தான் அதில் ஆக குறைஞ்சாலும் அதுக்கு குறைய தடை போகாது. அப்போ அது குறைஞ்சாலும் அடுத்தது கூடின அளவு எழுத வேண்டால் இதை கூடின அளவு எழுத வேண்டால் அந்த ஆயிடையில் வரும். கூடின அளவு எவ்வளவு என்று கேட்டால் 1000 ஓம் + 100 ஓம். இந்த வேறுபாடுகள் 100 ஓமை கூட்டினால் எனக்கு கூடின அளவு கிடைக்கும், ரைட். ஓகே. அப்போ இந்த உண்மை பெருமான வீச்சு 1000லேருந்து 100 கழிச்சால் 900 ஓம், ரைட்.
அதிலிருந்து இந்த 1000 கூட்டினால் 1100 ஓம். அப்போ இதுதான் தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சு. இந்த வரத்தரிசி வடிவத்தில் உள்ள தடை இந்த நிறப்பட்ட முறையில் பயன்படுத்தி வரத்தரிசி வடிவத்தில் உள்ள இந்த தடையினுடைய தடைப்பெருமானம் உண்மையான தடைப்பெருமானம் நாங்கள் நேரடியாக இந்த கலரை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கும் நிறப்பட்டையை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சால் 1000 ஓம் மட்டும் கிடைச்சது தடையின் தடைப்பெருமானம். ஆனால் நாங்கள் உள்ள இறங்கி அதன் டெக்னிக் அதன் ஐடியாஸ் படி பொருதி பெருமானத்தை யூஸ் பண்ணி உண்மையாக இருக்கத்தக்க தடைப்பெருமான வீச்சு ரைட் கொஞ்சம் கால்குலேஷனை போட்டு உண்மையான இருக்கிறதுக்கு தடைப்பெருமான வீச்சு வந்து குறைஞ்சபட்சம் அந்த மாறுபடும் அளவை கண்டுபிடி பொருதி பிரமாணத்தை வச்சு மாறுபடும் அளவை கண்டுபிடிச்சு தடையின் தடைப்பெருமானத்தில் ஒருக்கா களி ஒருக்கா கூட்டு சின்ன விளையாடு ஒருக்கா கழிச்சால் அது குறைஞ்சது கழிச்சு போட்டிங்கன்னா 100 கழிச்சு போட்டிங்கன்னா 900 அதுக்கு குறைய அந்த தடையின் தடைப்பெருமானம் போகாது. அடுத்தது ஒருக்கா கூட்டி எழுது அப்போ 1000 100 கூட்டி 1100 அப்போ 1100க்கு மேலே இந்த தடையின் தடைப்பெருமானம் போகாது. அப்போ நிலையான தடைப்பெருமான வீச்சு 900 தொடக்கம் 1100 ஓம் இதை கழிச்சுட்டா சரி. அப்போ இந்த தடை இது விளங்குறதுக்கு நாங்கள் இன்னொரு கணக்கு கொண்டு செஞ்சு பார்ப்போம் ரைட். ஓகே இப்போ நான் இந்த கேள்வி உனக்கு செஞ்சு விடுறேன். இதில் சொல்கிறான் செம்மஞ்சள் மஞ்சள் பொன்னண்டு 4 நிறம் காட்டியிருக்கு. இப்படிப்பட்ட 4 நிற கீட்டுகள் குறிக்கப்பட்ட ஒரு தடை வந்து உன்னிட்ட தர்றாங்க. அப்போ கடையில் போய் நீ வாங்குற ஒரு தடை ஒன்று உனக்கு தாரான் இப்படி ஒரு தடை ஒன்று தாரான். இந்த தடையின் தடைப்பெருமானம் என்ன அதன் பொருதி பெருமானம் என்ன தடைக்கு இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சு என்ன அது நாங்கள் கணிப்போம். இப்போ நிறங்களை குறிச்சு வை செம்மஞ்சள் 1வது நிறம் செம்மஞ்சள் 2வது நிறம் செம்மஞ்சள் 3வது நிறம் மஞ்சள் 4வது நிறம் பொன் ரைட். இதை நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு வயசில் ரைட். இதை எப்படி செய்கிறேன் என்றால் உங்களோட புத்தகத்தில் உள்ள பயிற்சி தான் 19 வச்சிருக்கிற 1வது கேள்வி. அப்போ ஒரு தடை ஒன்று இருக்காம் ரைட். ஒரு தடை ஒன்று இருக்காம். இந்த தடையில் 1வது நிறப்பட்டை 2வது நிறப்பட்டை 3வது நிறப்பட்டை 4வது நிறப்பட்டை தனியாக இருப்பார் என்ன ரைட்டு. இந்த 1வது நிறப்பட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மஞ்சள் 2வது நிறப்பட்டையும் பாருங்கோ செம்மஞ்சள் 3வது நிறப்பட்டை பாருங்கோ மஞ்சள் 4வது நிறப்பட்டை பாருங்கோ பொன் ரைட். ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்யணும் 1வது நிறப்பட்டைக்கும் 2வது நிறப்பட்டைக்கும் இந்த டேபிளை யூஸ் பண்ணி நாங்கள் பெருமானத்தை காணணும். இப்போ டேபிளின் படி செம்மஞ்சளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 3 போடு. அடுத்தது செம்மஞ்சள் 2வது நிறப்பட்டைக்கும் 3 போடு. அடுத்தது 3வது நிறப்பட்டை மஞ்சள் பெருக்க வேண்டிய பெருமானம் என்ன பெருக்க வேண்டிய பெருமானம் வந்து பாருங்கள் மஞ்சள் நிறத்துக்கு டேபிளில் கொடுத்துருக்கான் 10 அடுக்கு ரைட். 10 அடுக்கு பெருக்க வேண்டிய பெருமானம் மஞ்சள் நிறத்துக்கு ரைட். டேபிள்லேயே இருக்குது நீங்கள் பாருங்கள் புக்கில் இருக்குது. அடுத்தது கடைசி நிறம் என்ன பொண்ணுட்டு பார்த்தோன்னா பொண்ணுக்கு வந்து +or-5%. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் குறித்து வச்சுட்டோம். இப்போ நாங்கள் தடையின் தடைப்பெருமானம் அதை 6 குறிப்போம். இந்த தடையின் தடைப்பெருமானம் என்னன்னு கேட்டால் முதல் 2 நம்பரை சேர்த்துடுவோம். என்ன செம்மஞ்சள் கூட 1வது நிறப்பட்டை 2வது நிறப்பட்டை என்ன அவர் என்ன சேர்த்துறீங்கடா 33 இன்டூ ரைட். 3வது நிறப்பட்டையை பெருக்க வேணும். 3வது நிறப்பட்டை பெருக்க வேண்டிய 10 அடுக்கு. அப்போ 33 10 அடுக்கு ஓம் தான் தடையில் இருக்கத்தக்க பெருமானம் ரைட். ஓகே இதை நீ சுருக்கி எடுத்தீங்கன்னா உனக்கு வரும் 33 4 சைவரம் வரும் என்ன 330,000 ஓம். தடையில் இருக்கிற தடையின் தடைப்பெருமானம் 330,000 ஓம். 33 10 33 4 சைவர் போட்டு விட்டீங்கன்னா 330,000 ஓம் ரைட். ஓகே அடுத்தது வந்து பாரு தடையின் பொருதி பெருமானம். அப்போ தடையின் பொருதி பெருமானம்ன்றது 4வது நிறப்பட்டையில் டேபிள் இருக்கிறத பார்த்து விட சரி. அப்போ 4வது நிறப்பட்டை போடணும் அதில் டேபிள் இருக்கிறது +or-5% ரைட். ஓகே ரைட். ஓகே அடுத்தது தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமானம் வச்சு கண்டுபிடிக்கும். உங்களுக்கு பெருமானம் மாறுபடும் அளவை கண்டுபிடிக்கும். அப்போ பெருமானம் மாறுபடும் அளவு என்று கேட்டீங்கன்றால் 100ல் 5% இன்ட்டு எவ்வளவு தடையின் பெருமானம் 330,000 ஓம் ரைட். ஓகே இதை சுருக்கிங்கடா சரி. அப்போ இந்த 100 தட்டு இங்கே 2 தட்டு இதை பெருமானத்தை மாறுபடும் அளவு பிரிக்கிறீங்க என்றால் 16,500 ஓம் என்று வரும். பெருமானம் வேறுபடுகிற அளவு 16,500 ஓம். அப்போ தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சு தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சு உண்மையான தடை எவ்வளவு இருக்கும் என்று கேட்டால் அந்த தடையின் தடைப்பெருமானம் கேட்டால் 330,000 அதில் இந்த பெருமானம் மாறுபடும் எவ்வளோ கழிச்சால் ஆக குறைஞ்சது. அப்போ 16,500 கழிக்கிறது ஆக குறைஞ்சது இவ்வளோ ஓம் வரும். ஆக கூடினது எவ்வளவு வரும் 330,000 + 16,500 எவ்வளவும் ஆக கூடின ஓம் வரும் ரைட். ஓகே இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உனக்கு கிடைக்கும் 330,000 16,500 கழிச்சு போட்டிங்கன்னா சரி. கழிச்சு போடுறோம் உனக்கு ரைட். ஓகே 330,000 மைனஸ் பண்ண வேணும் 16,500. இதில் உனக்கு 313
500 ஓம். இது ஆக குறைஞ்ச தடை, ரைட். ஆக கூடின தடை என்னென்னு கேட்டால் 330 ஆயிரத்தோட கூட்ட வேணும். அந்த பெருமானம் மாறுபடும் அளவு பெருமானம் மாறுபடும் 16,500, ரைட். ஓகே, 16,500 கூட்டி நின்றால் உனக்கு கிடைக்கும் 346,500. 346,500 ஓம். அப்போ இதுதான் தடையில் இருக்கத்தக்க உண்மை பெருமான வீச்சு, ரைட். ஓகே, நாங்கள் தொடர்ச்சி எடுத்தது இப்போ பெரியவங்களுக்கு விளங்கி இருக்கவே முதல் 2 பெருமானம் 4 நிற வளையங்கள் இருந்தால் முதல்ல 2 பெருமானத்தையும் சேர்த்து எழுதப்படும். முதலாவது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். மூன்றாவது பெருக்க வேண்டிய பெருமானத்தை போட்டு பெருக்கி இந்த தடை பெருமானத்தை காணணும். அதுக்கு பிறகு பெருமானம் 4வது நிறப்பட்டையில் காட்டப்படுறது பொருதி பெருமானம். அது டேபிளே கொடுத்துருப்பான். இந்த டேபிள் எதுவுமே பாடமாக்க வேண்டிய தேவை இல்லை, ரைட். ஓகே, அப்போ 4வது நிறப்பட்டியை பயன்படுத்தி டேபிளை கொடுத்துருப்பான். அந்த டேபிள் இருக்கிறத வச்சு பொருதி பெருமானத்தை கண்டுபிடிப்பான். அது பெருமானம் மாறுபடும் அளவு வந்து தடை பெருமானத்தை பெர்சன்டேஜால் 100 மேல் 5 தர. அப்போ 5 தானே அந்த பெருமானம் மாறுபடும் அளவு என்ன? அப்போ 100 மேல் 5 தர தடை போட்டு பெருமானம் மாறுபடும் கண்டுபிடிப்பாய். பொருதி பெருமானத்தை போட்டு பெருக்கி அடுத்த தடையில் இருக்கிற உண்மை பெருமானம் வச்சு ஒரு கழிச்சு எழுதுனா ஆக குறைஞ்சது, கூட்டி எழுதுனா ஆக கூடியது, ரைட். இதை கழிச்சுன்னா சரி, இதான் நிலையான தடையில் இருக்க பிரச்சனை, ரைட்டு. நாங்கள் தொடர்ந்து அடுத்தது மாறும் தடை. இந்த மாறும் தடைகளை பற்றியெல்லாம் நீங்கள் ரயோதட்டுன்னு சொல்லி ஒரு உபகரணம் படிச்சினீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த படத்திலே போட்டு கிடக்கு ரயோதட்டுன்னு சொல்லி. இந்த ரயோதட்டு வந்து பாருங்க ஓமின் விதியில் நீங்கள் பிரிவு வச்ச ஒரு விஷயம் தான், ரைட். ஓகே, இந்த ரயோதட்டு வந்து பாருங்க, இதை வந்து இங்கே முன்னே இழுக்கிறதன் மூலமாக தடை பெருமானத்தை கூட்டலாம். இங்கே இந்த கம்பி வந்து இதில் படுகிறதன் மூலம் இந்த கம்பி இதில் இப்படி வந்து இங்கே வந்து நேரம் இங்கே வச்சு விட்டீங்கன்னா தடையின் தடை பெருமானம் இன்ஃபினிட்டி. இங்கே வந்து தடையின் தடை பெருமானம் 0. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் தடையின் தடை பெருமானத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இன்ஃபினிட்டின்றது முடிவிலி, ரைட். முடிவிலி இங்கே 0 ஓம், இங்கே முடிவிலியோ, ரைட். ஓகே, அப்போ இந்த ஏரியாவுக்கு இந்த ரேஞ்சில் நீங்கள் தடையின் தடை பெருமானத்தை மாற்றிக்கொள்ளும். இதை இறக்குறதன் மூலம் இதை வந்து மூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் தடையின் தடை பெருமானத்தை மாற்றி தான் உங்களை எக்ஸ்பெரிமெண்ட் செய்து நீங்கள் அடுத்தது முற்றுணர்ந்த தடை முன்சப்பமாகி தடை என்றால் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி மாற்றலாம். அல்லது வெறும் கையாலேயே சுற்றி தடையின் தடை பெருமானத்தை மாற்றலாம். அது மாதிரி ஒளி கட்டுப்படுத்தி, அதாவது அந்த பாக்ஸுகளில் அந்த பூவர்களில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு பாட்டுகள் கூட்டி குறைக்கிறது, அதுவே சவுண்ட், அதாவது இன்புட் வோல்டேஜை கூட்டி குறைக்கிறதுக்காக அந்த ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் நீங்கள் இங்கே எலக்ட்ரானிக்ஸில் படிப்பாங்க. டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் எப்படி உருவாகுது, எப்படி இன்புட்டை நீ கொடுக்குறா, இன்புட் கொடுக்குற வோல்டேஜ் எப்படி சவுண்ட் வேவ் எனக்கு எப்படி வெளியில் வருது, அந்த சவுண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் நீ டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணி நீ அதை கண்டுபிடிப்பா, ரைட். ஓகே, அப்போ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்லாம் அங்கே நீ படிப்பேன். அப்போ இது அதுக்கான தடைகள் தான் இது, ரைட். ஓகே, அடுத்தது நாங்கள் இந்த குறியீடு எப்படி தடை இந்த மாறும் தடையின் குறியீடு வந்து இப்படி இருக்குது. சுட்டு குறியீடில் இப்படி போடுவோம், ரைட். ஓகே, அதை அஞ்சு காட்டிக்கிறேன், ரைட். ஓகே, நாங்கள் அதை வச்சு அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஒளியுணர் தடையை பற்றியெல்லாம் நீங்கள் டிரான்சிஸ்டர் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் சுவிட்ச்னு சொல்லி ஒரு சர்க்யூட் இருக்குது. ஒரு சுவிட்ச் மாதிரி டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். அப்போ அங்கே இந்த ஒளியுணர் தடை தேவைப்படும். ஒளியுணர் தடை எப்படி வேறு நோமலாக தெரிஞ்சு வச்சுக்கொள். ஒளியுணர் தடை வந்து பார்த்தீங்கன்னா இருள், அதாவது இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிடைக்காது. சூரியனுடைய லைட் ஒளிச்செறிவு வந்து கிடைக்காது, ரைட். ஓகே, அந்த டைமில் வந்து தடையினுடைய தடைப்பெருமானம் மேக்ஸிமமாக இருக்கும், கரண்ட் ஓடப்படாது. ஆனால் பகல் நேரத்தில் சூரியன் வரும். சூரியன் வரைக்கும் தடையின் தடைப்பெருமானம் குறையும். அப்போ லேசாக தனக்குள்ளால் கரண்ட் ஓட விடும். அப்படியான சர்க்யூட் வந்து டிரான்சிஸ்டர் சுவிட்ச்னு சொல்லி ஒரு சர்க்யூட் இருக்குது. ஒரு சுவிட்ச் மாதிரி டிரான்சிஸ்டர் வேலை செய்யும், ரைட். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் உனக்கு தேவைப்படும், ரைட். எலக்ட்ரானிக்ஸ் படிக்க விரிவாக சகல விஷயம் விரிவாக நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன், ரைட். ஓகே, இதை எல்டிஆர்னு குடிக்கிறது லைட் படைக்குள்ள தடை வேலை செய்யும், அந்த விஷயத்தை கிடைக்கிறதுக்காக, ரைட். ஓகே, இதை பற்றி நாங்கள் அங்கெல்லாம் தெளிவாக படிப்போம். இதுதான் அந்த சுட்டுக்குறியீடு. எல்டிஆர் சுட்டுக்குறியீடு பாருங்கள், பார்த்து வைங்க. இதுதான் அது இந்த சுட்டுக்குறியீடு, ரைட். ஓகே, இன்றைக்கு நாங்கள் இந்த தடை தொகுதிகள் இப்போ சர்க்யூட்டில் வந்து பாரும்போது குறிப்பிட்ட தடைப்பெருமானத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை வரலாம். இப்போ உதாரணத்துக்கு 42 ஓம் எனக்கு வேணும், அல்லது 43 ஓம் எனக்கு வேணும். ஒரு சர்க்யூட்டில் 43 ஓம் தடை பெருமானம் உள்ள தடை எனக்கு வேணும் என்றால் அப்படியான தடையை வந்து நிறப்பட்ட முறையில் கண்டுபிடிக்க இயலாது. அக்யூரேட்டாக அந்த பெருமானத்தில் இருக்காது. அப்போ அதுக்கு மாறுதடையும் யூஸ் பண்ண இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் சில தொகுதிகள், தடை தொகுதிகள் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கொண்டு வாழ்வோம். அந்த சில பழமொழிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு கொள்ளணும்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நாங்கள் மாற்ற வேணும். எங்களுக்கு தேவையான ஒன்று, ரைட்டோ. பாருங்கள், அதனால் எப்படி செய்யணும் சிம்பிளாக சொல்லித்தரேன். தடை தொகுதிகளை வச்சு பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான தடையை எப்படி உருவாக்குறோம், ரைட். இதை 2 விதமாக நாங்கள் சர்க்யூட்டில் பயன்படுத்துவோம், ரைட். மின் சுற்றுகளில் 2 விதமாக நாங்கள் இந்த தடை தொகுதிகளை பயன்படுத்துவோம். அது எப்படி என்று கேட்டால், முதலாவது தடை தொகுதிகள் வந்து பாருங்கள் 2 விதமாக சர்க்யூட்டில் பயன்படுத்துவது. தடை தொகுதிகள், ரைட். இந்த தடைகள் வந்து 2 விதமாக சர்க்யூட்டில் பயன்படுத்துவோம். முதலாவது வந்து தொடர் இணைப்பு முறையில் சர்க்யூட்டில் தடைகளை பயன்படுத்தலாம். 2வது முறை பாருங்கள் சமாந்தர இணைப்பு. இதை பற்றி நீ கிளியராக எடுத்துக்கொள்ளணும். இங்கே அடிப்படையிலேயே கிளியராக எடுத்துக்கொள்ளணும். சர்க்யூட்டில் வர எந்த ஒரு கணக்கும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சர்க்யூட் மின் சுற்றுகள் சார்ந்த எந்த ஒரு கணக்கையும் நீ ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், அடிப்படையே தெளிவாக எடுத்துட்டால், ரைட். ஓகே, இன்றைக்கு நாங்கள் தொடர் இணைப்பை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும், ரைட். தொடர் இணைப்புகளில் தடைகளை தொடுக்கவில்லை இந்த மாதிரி பிரச்சனை வருது என்றதை பற்றி நான் அவங்களுக்கு தெளிவாக கதைக்கிறேன், ரைட். ஓகே, அப்போ ஹெடிங் போட்டுக்கொள்வோம். தடைகளின் தொடர் இணைப்பு, ரைட். ஒரு சர்க்யூட்டோட போடுவோம் தொடர் இணைப்புக்கு. இதுதான் தடையின் குறியீடு, நம்மளுக்கு தெரியும். இப்படி ஒரு 3 தடையை போடுவோம், தொடராக போடுவோம், ரைட். ஓகே, 3 தடைகளை தொடராக போடுவோம். அதுக்கு ஒரு வழங்கல் அழுத்தத்தை கொடுப்போம், ரைட். ஓகே,
ஒரு சர்க்கியூட்டுக்கு வழங்கல் அழுத்தம் கட்டாயம்னு சொன்னாங்க. இது ப்ளஸ் இது மைனஸ் பேட்டரியின். ஓகே, அப்போ இங்கே வந்து I என்ற ஒரு கரண்டோட போது V என்ற ஒரு வழங்கல் அழுத்தத்தை நான் கொடுக்குறேன். ரைட், இதை R1 என்ற ஒரு தடை என்று வைக்கிறேன், இதை R2 என்ற ஒரு தடை என்று வைக்கிறேன், இதை R3 என்ற ஒரு தடை என்று வைக்கிறேன். V7IR என்ற ஒரு ஈக்குவேஷனை ஓமின் விதியிலேருந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். V7IRன்றது பிரதானமான ஒரு சமன்பாடு, ஓட்டமினியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு சமன்பாடு. V7IR யோசி சைமன் ஓம் கண்டுபிடிச்ச சமன்பாடு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பிரச்சனையை பார்க்க போகிறோம். முதலாவது சில நோட் வந்து நீங்கள் எடுத்து வச்சு கொள்ளுங்கள், சில முடிவுகளை நீங்கள் எடுத்து வச்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு சர்க்கிட் சம்பந்தமான எந்த ஒரு கணக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தாலும் சிம்பிளாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு தட்டி போட்டு போயிடலாம். சிம்பிளான ஐடியாஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரைட், ஓகே. இப்போ தொடர் இணைப்பு வந்து வந்துட்டாங்க. இப்போ தொடர் இணைப்பை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம். ரைட், அப்போ தொடர் இணைப்பு வந்து வந்துட்டால் முதல்ல ஒரு சர்க்கிட் வந்து தொடர் இணைப்பில் இருக்கால் சமாந்தரம் இணைப்பில் இருக்கான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது மெயினான விஷயம். ரைட், ஓகே. அப்போ எப்படி நாங்கள் இது தொடர் இணைப்பு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் அந்த சுற்றில பாய போகிற மின்னோட்டத்தின் அளவு மாறாத சந்தர்ப்பம். அதாவது மின்னோட்டம் பிரிஞ்சு போகையில் சுற்றில ஒவ்வொரு துணை உறுப்புகளையும் மின்னோட்டம் பிரிஞ்சு போகையில் ஒவ்வொரு தடைக்குள்ளாலையும் மின்னோட்டம் பிரிஞ்சு போகையில் ஒரே அளவு மின்னோட்டம் தான் சுற்றில ஓடுது. அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அதை சொல்லுவோம் தொடர் இணைப்பில் இருக்குது. ஆனால் அழுத்தம் பிரிஞ்சு போகும், மின்னழுத்தம் பிரிஞ்சு போகும். எங்கே பிரிஞ்சு போகும்? நான் இங்கே வோல்டேஜ் V என்று கொடுத்துறேன். ரைட், இந்த தடைக்கு குறுக்க பாருங்கோ அழுத்தம் R1 என்ற தடைக்குள்ள V1 என்ற ஒரு அழுத்தம் விழும். அழுத்தம் அதுக்கு விழும். அது மாதிரி இங்கே இந்த தடைக்குள்ள விழுகிற அழுத்தம் பார்த்தீங்கன்னா V2 என்ற அழுத்தம், அழுத்த வீழ்ச்சின்னு சொல்கிறது. இது அழுத்தம் V1 விழும், இங்கே V2 என்ற விழும், இங்கே மூன்றாவது தடைக்கு கொடுக்க V3 என்று சொல்லி ஒரு அழுத்தம் விழும். ரைட், அப்போ இதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷனை போக பண்ணலாம். உங்கள் சுற்றில போகிற கரண்ட் மாறாது. இது IS நான் நினைக்கிறேன். இந்த IS என்ற கரண்ட் எங்கே விட்டாலும் மாறாது. ரைட், எங்கே நீ அழுத்த விட்டாலும் மாறாது. இப்போ இதில் நான் ஒரு ஈக்குவேஷனை ஃபோம் பண்ணிக்கொள்ளலாம். என்ன எனக்கு தெரியும், இந்த தொடர் இணைப்பில் வந்து ஈக்குவேஷனோட ஃபோம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த V என்ற அழுத்தம் இருக்குது தானே, வழங்கல் அழுத்தம். இந்த V என்ற வழங்கல் அழுத்தம் இந்த தடை ஒவ்வொன்றுக்கும் குறுக்க விழுந்த ஒவ்வொரு அழுத்தத்துக்கும் சமனாக இருக்கும். அப்போ V1 + V2 + மூன்று தடைகளுக்குள்ளேயும் விழுந்த மூன்று அழுத்தம் இருக்குது தானே, வேறு வேறான அழுத்தங்கள். இந்த V1 என்ற அழுத்தம் R1 என்ற தடை குறுக்க விழுந்தது, R2 என்ற தடை குறுக்க V2 என்ற அழுத்தம் விழுந்தது, R3 என்ற தடைக்குள்ள V3 என்று சொல்லக்கூடிய அழுத்தம் விழுந்தது. அப்போ இந்த மூன்று அழுத்த வீழ்ச்சிகளினுடைய கூட்டுத்தொகை நீ வழங்கல் அழுத்தத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ நீ எவ்வளவு கரண்டை நீ இன்புட் பண்ணுறியோ, எவ்வளவு வோல்டேஜ் அழுத்தத்தில் நீ கரண்டை அந்த சர்க்கியூட்டுக்கு கொடுக்குறியோ அவ்வளவு அழுத்தமும் சுற்றில வீணாக்கப்பட வேணும், சுற்றில பிரிவகிக்கப்பட வேணும். எந்த ஒரு அழுத்தமும் மிஞ்சி போகக்கூடாது. அப்படி மிஞ்சி போனால் மின்னோட்ட கசிவு, மின் கசிவு வெளியில் வந்துடும். அப்போ சர்க்கியூட் வந்து குழம்பிடும். ரைட், ஓகே. அப்போ அந்த விதியோட அடிப்படையான விதி, நீ கொடுக்குற அழுத்த வித்தியாசம் சர்க்கியூட்டுக்கு நீ மின் சுற்றுக்கு நீ கொடுக்க போகிற அழுத்த வித்தியாசம் சுற்றில முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். ரைட், அல்லது இன்னொரு விதமான விளங்குற மாதிரி, இன்னும் உனக்கு அன்றாட வாழ்க்கையில் உனக்கு விளங்குற மாதிரி கதை கொண்டு வந்தால், இப்போ பாருங்க வீட்டில் இருந்து வலிக்கிற ஒரு மூட்டை பை எடுத்துக்கொண்டு வலிக்கிற ஒரு 500 ரூபா காசோட வலிக்கிறேன். இந்த 500 ரூபா காசோட வீட்டிலேருந்து வலிக்கிறேன். இந்த ப்ளஸ் அண்ட் பாயிண்ட்ல இருந்து வலிக்கிறேன். ரைட், இங்கே இருந்தால் மின்னோட்டம் போகிற திசை. அப்போ மின்னோட்டம் தான் நீ என்று யோசி, மின்னோட்டம் தான் நீ, அழுத்தம் வரது நடக்கிற காசு. இப்போ 500 ரூபா காசோட நீ வலிக்கிறேன். வலிக்கிட்டு இப்படி போகிற இந்த பாதை வழி, அதாவது ப்ளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி போகிற. இப்போ இங்கேருந்து வலிக்கிறா, இப்படி வந்து இந்த தடையை கண்டோம்னா, தடைன்றது ஒரு போலீஸ் மாதிரி. போலீஸை தாண்டி போகணும்னா போலீஸுக்கு ஒரு 50 கொடுக்க விடும், சும்மா விட மாட்டான் போலீஸ். ரைட், அப்போ 50 கொடுத்தா தான் நாங்கள் போகலாம். அப்போ நீ 500 ரூபாவோட வலிக்கிட்ட நீ இந்த போலீஸுக்கு ஒரு 50 கொடுக்குறேன். ரைட், 50 கொடுத்தா இப்போ எவ்வளோ அடகு, 450 ரூபா அடகு. அப்படியே வலிக்கு அங்கால போகிறேன். இன்னொரு போலீஸ் மறைச்சு போட்டான், 2வது போலீஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய போலீஸ், அது சின்ன போலீஸ் ஆண்டபடி 50 ரூபா வேண்டியவன். இது பெரிய போலீஸ், இவருக்கு வந்து 150 ரூபா கொடுக்க வேண்டி வரப்போகுது. ரைட், அப்போ இவருக்கு 150 கொடுத்துட்டேன். ரைட், 500 ரூபா வலிக்கிட்ட நீ இங்கே 200 ரூபா வெயிட்டே போடு, 2 போலீஸ்கிட்ட போடுது. இப்படி அங்கால தாண்டி போய் 3வது தலைமுறை போலீஸ் நிற்கிறான். அவர்கிட்ட மிச்ச காசு முழுக்கெல்லாம் பிடிங்கி போட்டு தான் போடுவார். அவர் பெரிய போலீஸுக்கெல்லாம் போலீஸ், OSI மாதிரி பெரிய போலீஸ். ரைட், அப்போ அவர் வந்துட்டு இருக்கிற முழு காசையும் பிடிங்கி போட்டு விடுவார். அப்போ நீ இஞ்சால வரைக்கும் இந்த 3வது தடையை தாண்டி வரைக்கும் வெறுங்கையோட வருவாய். அப்போ -3 நடக்கிற காசு 0. இது அவனுக்கு விளங்குறதுக்கான சர்க்கிட் வந்து விளங்குறதுக்கான ஒரு சின்ன கதை. 500 ரூபாவோட வெளிக்கிட்டு போனால் உனக்கு வெளியில் வரைக்கும் 0வோட வர வேணும் நீ. அதாவது சுற்றில மொத்தத்தையும் செலவழிச்சு போடணும். எவ்வளவு அழுத்தம், நான் அழுத்தத்தை பிரிக்க, காசுன்றது அழுத்தம் மாதிரி யோசி. ரைட், மின் அழுத்த வித்தியாசம். அப்போ இங்கேருந்து ஒரு மின் அழுத்த வித்தியாசம், ஒரு பொட்டன்ஷியலோட வலிக்கிட்ட நீ, பொட்டன்ஷியலோட ஒரு சந்தோஷமாக வலிக்கிட்டேன், ப்ளஸ்லேருந்து வலிக்கிட்டேன் 500 ரூபா காசோட. இங்கே R1 என்ற போலீஸுக்கு கொஞ்சம் கொடுத்தனி, R2 என்ற போலீஸுக்கு கொஞ்சம் கொடுத்தனி, R3 என்ற போலீஸுக்கு இருந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டு வெளியில் வரைக்கும் 0வோட வர. இதைத்தான் ஒரு அடிப்படை புரிதலுக்கு நீ எடுத்துக்கொள்ள வேணும். இதை பற்றிலாம் உங்களுக்கு டீப்பாக இல்லை. ரைட், இதை பற்றிலாம் சயின்ஸில் போனீங்கன்னா அங்கே KCL KVL ஒன்று சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே படிப்பேன். ரைட், கிர்ச்சோஃப் சமன்பாடு நிறைய அங்கே படிப்பாய். இங்கே உனக்கு அடிப்படையில் ஓயில் இது ஒரு அடிப்படை புரிதல் இருக்க வேணும். சுற்றில கொடுக்குற அழுத்தம் முழுக்க சுற்றிலேயே செலவழிக்கப்படும். ரைட், ஓகே. அதை வச்சுக்கணும், இந்த சமன்பாடை வச்சுக்கணும் நாங்கள் சில ஈக்குவேஷனோட ஃபோம் பண்ணி உங்களுக்கு இந்த தொடர் இணைப்பில் தடையின்றி எப்படி கண்டுபிடிக்கிறன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், ஓகே. பார்ப்போம். இதில் நாங்கள் இதிலிருந்து முடிவெடுத்த V1 சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் வந்து வழங்கல் அழுத்தம், நாங்கள் சுற்றுக்கு வழங்கப்பட்ட வழங்கல் அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தடைகளுக்கு குறுக்க பிரிக்கப்படுகிற அழுத்த வித்தியாசங்களுடைய கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஈக்குவேஷனோட ஃபோம் பண்ணான். V7 V1 + V2 + V3 என்று சொல்லக்கூடிய
சமன்பாடு ஒன்று உருவாக்கினேன். இப்போ இதில் இருந்து நாங்கள் சில இப்போ ஓமின் விதின்னு சொல்லி V7 IR ஒரு ஈக்குவேஷன் நாங்கள் இங்கே எடுத்து வச்சுக்கணும் நான் ஓமின் விதின்னு சொல்லி ரைட். ஓகே, இதை பயன்படுத்தி நாங்கள் இன்றைக்கு ஒரு விளையாட்டு ஒன்று காட்ட போகிறோம். இங்கே இந்த V என்ற இடத்துக்கு பதிலாக நான் IR போடலாம். இந்த V என்ற சமன்பாட்டுக்கு இஞ்சால பாருங்க, இந்த V இருக்கிறாரோ இவருக்கு பதிலாக நான் IR போடுறேன். ஏன் V7 IR இந்த ஓமின் விதி இந்த சமன்பாடு படி. இதில் இருக்கிற இந்த ஓமின் விதி இந்த சமன்பாடு சரி என்றால் இந்த V என்ற இடத்துல நான் IR போட்டதும் சரி. அப்போ V1 என்ற இடத்துல நான் IR1 போடலாம். ஏன்னா சுற்றில போகிற கரண்ட் பாருங்க, தொடரிணைப்பை பொறுத்த வரைக்கும் சுற்றில போகிற கரண்ட் எங்கேயுமே மாறாது, அழுத்தம் தான் பிரியும். நீ சாக மாட்டேன், சுற்றில போய்க்க நீ தான் அழுத்த முடியும். என்ன இப்போ நீ தான் பாருங்க மின்னோட்டம், உன்னுடைய இருக்கிற காசு தான் மின்னழுத்தம். காசு தான் அங்கே செலவழிஞ்சே தவிர நீ செலவழியே இல்லை. ஸோ மின்னோட்டம் இங்கே குறைக்கப்படலை, மின்னோட்டம் இங்கே வேஸ்ட் ஆகலை, அழுத்தம் தான் காசு தான் வேஸ்ட் ஆகிருக்கு. போலீஸ்கார ஒரு டே கொடுத்துட்டு போகணும் ரைட். ஓகே, அப்போ காசு தான் வேஸ்ட் ஆகிருக்குன்னா அழுத்தம் தான் வேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ IR இங்கே V1 V2 V3 அப்போ மின்னோட்டம் மாறலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னால் இந்த R1க்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் என்ன, இந்த V1 என்ற அழுத்தம் என்னன்னு கேட்டால் IR1. ஏன் மின்னோட்டத்தை சுற்றில போகிற மின்னோட்டம் மாறையில் அழுத்தத்துக்கு பதிலாக Vக்கு பதிலாக IR வைக்கலாம். மின்னோட்டத்தினையும் தடையினையும் பெருக்கம் தான் V அழுத்தம். அப்போ இங்கே விழுந்த அழுத்தம் V1 என்ற அழுத்தத்தை நான் IR1 வைக்கலாம் ரைட். ஓகே, அப்போ சுற்றில போகிற கரண்ட் மாறல IR1 பிளஸ் ரெண்டாவது தடை இங்கே இருக்கு, இந்த தடைக்கு குறுக்க V2 அழுத்தம் வந்தது. V2 அழுத்தத்தை நான் I என்று வைக்கிறேன். மின்னோட்டம் மாறையில் திரும்பவும் சொல்கிறேன், தொடர் இணைப்பில் எங்கேயுமே மின்னோட்டம் மாறாது. சுற்றில சர்க்கிட்ல தொடர் இணைப்பில் எங்கேயுமே மின்னோட்டம் மாறாது. கிளியராக எடுத்துக்கொள். சில பேர் யோசிப்பாங்க தடைக்குள்ள கரண்ட் கரண்ட் கொஞ்சம் குறைய மாட்டேன், அப்படி இல்லை. சுற்றில பாயிர மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறது தான் தடையை பயன்படுத்துறது. மின்னோட்டம் அங்கே குறையாது, கடைக்குள்ள மின்னோட்டம் மின்னோட்டம் உண்மையாக குறையாது, உண்மையாக அழுத்தம் பிரிக்கப்படும், மின் அழுத்தம் பிரிக்கப்படும். ஆகவே விளைவுல சுற்றில போகிற கரண்ட் குறைக்கப்படுமே தவிர மின்னோட்டம் தடைக்குள்ள போனால் மின்னோட்டம் குறைய மாட்ட கதை பிள்ளை அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் அப்படி தான் நான் யோசிச்சது, பிறகுதான் எனக்கு தெளிவு வந்தது ரைட். ஓகே, அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக படிக்கும். விஞ்ஞானம் பாருங்க, பேர்லேயே ஞானம் இருக்குது தானே விஞ்ஞானம். அப்போ அது படிச்சுன்னு ஒரு அறிவு வரும் ரைட். ஓகே, பாருங்க இதுக்கெல்லாம் போகிற கரண்ட் இங்கேயுமே மாறல, இங்கேயும் ஆய்தான் இங்கேயும் ஆய்தான் இங்கேயும் ஆய்தான் கரண்ட் மாறையில். அப்போ IR1 இங்கே போட R1 கொடுக்கும். அப்போ R2க்கு கொடுக்க IR2 இருக்க போகுது, IR2 இருக்க போகுது பிளஸ் மூன்றாவது தடையை கொடுக்க IR3 இருக்க போகுது ரைட். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி IR சமன் இதில் ஒரு ஐயை பொதுவெடு உள்ளுக்கு எனக்கு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 என்று கிடைக்கும் ரைட். ஓகே, சமன்பாட்டின் ரெண்டு பக்கம் ஒரு ஐயால பிரி, இதை ஒரு ஐயால பிரி, இதையும் ஒரு ஐயால பிரித்தால் இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், இந்த ஐயும் வெட்டுப்பாடு எனக்கு ஒரு R மட்டும் மிஞ்சும். இந்த இடத்துல இந்த ஐயும் வெட்டுப்பாடு எனக்கு R1 ப்ளஸ் R2 பிளஸ் R3 என்று கிடைக்கும். இதுதான் தொடர் இணைப்பில் தடை தொகுதிகளினுடைய சமவெளி தடையை காண்றது. இந்த R என்றவர் பாருங்க சமவெளி தடை, சுற்றில உள்ள சமவெளி தடை. மொத்த சமவெளி தடை என்றது விளைவுள் விசை மாதிரி. இப்ப விசைகள் என்ற பாடத்தில் விளைவுள் விசை படிச்சுன்னு தானே, விசைகள் நிறைய தாக்கினால் அதை தனி ஒரு விசையில கதைக்கிறது தான் விளைவுள் விசை. அந்த மாதிரி இந்த தொடர் இணைப்பில் 3 தடைகள் தொடராக இருந்தால் அந்த 3 தடைகளினுடைய விளைவுள் தடை காண்றதுக்கு இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது விளைவுள் தடை 3 தொடர் தடைகளுடைய கூட்டுத்தொகை தான் இது ரைட். ஓகே, இப்போ சமாந்தர இணைப்புக்கு பார்க்கும் ரைட். சமாந்தர இணைப்பு ரைட். ஓகே, சமாந்தர இணைப்பில் தடை தொகுதிகள் இருந்தால் அதின் விளைவுள் தடை எப்படி கண்டுபிடிக்கிறது ரைட். ஓகே, பாரு. ஓகே, இப்படி ஒரு தடை இருக்குது, இப்படி ஒரு தடை இருக்குது, இப்படி ஒரு தடை இருக்குது ரைட். ஓகே, சமாந்தர இணைப்பில் இருக்குது 3 பேரும் ஒரு வழங்கல் அழுத்தத்தோடு இணைச்சிக்கிறாங்க ரைட். ஓகே, சமாந்தர இணைப்பு நம்ம புரிஞ்சுக்கணும். V என்ற வழங்கல் அழுத்தம், இது R1, இது R2, இது R3 ரைட். சமாந்தர இணைப்பு நீ முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் தொடர் இணைப்பில் என்ன ஆச்சு, நாங்கள் மின்னோட்டம் பிரியாது. ஆனால் சமாந்தர இணைப்பில் மின்னோட்டம் பிரியும், அழுத்தம் சமாந்தரமாக மாறாது. V என்ற அழுத்தம் தான் இந்த 2 தடைக்கு குறுக்கையும் V என்ற அழுத்தம் தான் இருக்கும். V அழுத்தம் இங்கே மாறாது. அது மாதிரி இந்த தடைக்கு குறுக்க V என்ற அழுத்தம், அந்த மாதிரி இந்த தடைக்கு குறுக்க V என்ற அழுத்தம். இதை நோட் பண்ணியே வச்சுக்கொள். தொடர் இணைப்பில் அழுத்தம் பிரிக்கப்படும், மின்னோட்டம் மாறாது. சமாந்தர இணைப்பில் அழுத்தம் மாறாது. சமாந்தரமாக ஒவ்வொரு தடைக்குள்ளேயும் விழுகிற அழுத்தம் மின்னழுத்தம் மாறாது, ஆனால் ஓட்டம் மின்னோட்டம் பிரிக்கப்படும். இங்கே I என்ற ஒரு IS என்ற ஒரு மின்னோட்டம் வருது, சுற்றில IS என்ற மின்னோட்டம் வருது என்றால் இங்கே போய்க்கல எனக்கு I1 R1 தடை கொடுக்க I1 என்ற மின்னோட்டம் பிரியும். அது மாதிரி இந்த கம்பியில் I2 என்ற மின்னோட்டம் பிரியும். அது மாதிரி இந்த கம்பியில் I3 என்ற மின்னோட்டம் பிரியும். அப்போ இங்கே பிரிகிற 3 மின்னோட்டங்களில் கூட்டுத்தொகை வழங்கல் மின்னோட்டத்தை அங்கே செய்த வேண்டியது தான். அப்போ IS என்றது சுற்றில போகிற கரண்ட் மொத்தம் வேண்டாம், இந்த 3 தடைக்கு குறுக்கை 3 கரண்ட்டை கூட்டி விட்டா சரி. அப்போ I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. அப்போ இதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் போகலாம். முதல் செய்த மாதிரி அதை விளையாட இங்கே செய்யலாம். ஓகே, அப்போ ஐக்கு பதிலாக என்ன எழுதலாம், V7 IR படி ஐக்கு பதிலாக நாங்கள் என்ன எழுதலாம், V இன் கீழ் R. அப்போ இதை V இன் கீழ் R என்று போடுறோம் ரைட். அப்போ இங்கே I1 இங்கே இருக்கிறார். அப்போ வேற போடலாம்
V R1 ரைட் I1க்கு பதிலாக V R1 அப்போ I2க்கு பதிலாக ப்ளஸ் V R2 அப்போ I3க்கு பதிலாக ப்ளஸ் V R3 ரைட் ஓகே இப்போ இங்கே ரெண்டு பக்கம் V பொதுப்படுத்தினால் எனக்கு V இங்கே வரும் இங்கே 1 R2 வரும் ரைட் ஓகே சமன் இங்கே V பொதுப்படுத்தினால் 1 R1 ப்ளஸ் 1 R2 ப்ளஸ் 1 R3 என்று வரும் ரைட் ஓகே இப்போ சமன்பாட்டின் ரெண்டு பக்கம் ஒரு V ஆல பிரி இங்கே ஒரு V ஆல பிரி இங்கே ஒரு V ஆல பிரி அப்போ இந்த Vயும் இந்த Vயும் மட்டுப்படும் இந்த Vயும் இந்த Vயும் மட்டுப்படும் ஃபைனலாக எனக்கு ஒரு விட கிடைக்கும் 1/R ரைட் அப்போ 1/R சமன் 1 R1 ப்ளஸ் 1 R2 ப்ளஸ் 1 R3 ரைட் அப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணித்தான் எங்களுக்கு சமாந்தர இணைப்பில் எப்படி அழுத்தம் பிரிக்கப்படும் சமாந்தர இணைப்பில் வந்து இந்த விளைவுகள் தடை எப்படி காண்றது ரைட் சமாந்தர இணைப்பில் அழுத்தம் சமனாக இருக்கும் மின்னோட்டம் தான் பிரிக்கப்படும் அப்போ மின்னோட்டம் பிரிக்கப்படும் என்ற கதையின்படி இப்படி ஒரு சமன்பாடு உருவாக்கினாங்கள் இந்த சமன்பாடு அதாவது சுற்றில ஓடுற கரண்ட் 3 கம்பிகளாலையும் பிரிஞ்சு போகுது அப்போ 3 கம்பிகளாலையும் பிரிஞ்சு போகிற 3 தடைக்கு குறுக்கையும் பிரிஞ்சு போகிற மின்னோட்டத்தின் மொத்த கூட்டுத்தொகை சுற்றில போகிற மின்னோட்டத்தின் கூட்டுத்தொகை சமன் அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி சுற்றில போகிற கரண்ட்டை வந்து 3 தடை குறுக்காகவும் போகிற கரண்டால் நாங்கள் கூட்டி நாங்கள் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எடுத்துனாங்க அப்போ ஐக்கு பதிலாக வீங்களார்ன்ற ஓமின் விதியை பயன்படுத்தி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதை சுருக்கி எடுத்துக்கொண்டு போய் ஃபைனலாக இப்படி ஒரு விட கிடைச்சது 1/R வந்து 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது அப்போ தொடர் இணைப்பில் நீங்கள் ஃபைனலாக முடிவு எடுத்துக்கொள்ளணும் ஒரு விஷயத்தை தடைகளுடைய தொடர் இணைப்பில் ரைட் தடைகளுடைய தொடர் இணைப்பில் மின்னோட்டம் மாறாது அழுத்தம் பிரிக்கப்படும் தடைகளுடைய சமாந்தர இணைப்பில் அழுத்தம் மாறாது மின்னோட்டம் பிரிக்கப்படும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் தொடர் இணைப்புக்கும் சமாந்தர இணைப்புக்கும் ரெண்டு வேறு ஈக்குவேஷன் சமவெளி தடையை காண்றதுக்காக எடுத்துக்கொண்டு நாங்கள் இது தொடர்பான அடுத்த மேலதிக பயிற்சிகளோடு நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இதுவரை இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்